வணக்கம் ரோகன். நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு தரும் என்று சொல்லி தெரிஞ்ச குடிவகைகளை எந்த பயமும் இல்லாமல் குடிப்பான். நீதிக்கு ஆபத்து, புற்றுநோய் வரும் என்று ஒட்டி விற்கிற சீக்கிரட்டை எந்த யோசனையும் இல்லாமல் புகைச்சி தள்ளுவோம். ஆனால் ஒரு வைத்தியரடியோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ கொடுக்குற நோய் தீர்க்கும் மருந்து, அதாவது பல ஆராய்ச்சி செய்து அது உடம்புக்கு பாதிப்பு குறைவு, அது நோய்களை தீர்க்க வல்லது என்று தெரிஞ்ச அந்த டேப்லெட்டை குடிக்கிறதுக்கு 1000 கேள்வி கேட்போம். நிறைய பேரும் யோசிப்போம். எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சாப்பாட்டு சாமான்களை, புகைகளை, குடிவகைகளை எந்த யோசனையும் இல்லாமல் நாங்கள் குடிப்போம். அது எவ்வளோ முட்டாள்தான். அதுக்காண்டி நான் உங்களோட எல்லா நேரமும் மறந்தெடுத்து கொண்டு இருக்க சொல்லலை. ஆனால் நோய் வரும் போது அது அந்த நோய்க்கு தீர்க்கிற மருந்தாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், அதை கட்டாயம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதில் முக்கியமான ஒரு மருந்து, இல்லை நிறைய மருந்து, எல்லா மருந்தும் அப்படித்தான் மருந்தில் போடுறதுக்கு நிறைய பேர் பின்னிக்கிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான மருந்து, பல பேரிடத்தில் தெரிஞ்ச மருந்து இருக்குது. காலகட்டத்தில் பல பேருக்கு தெரிஞ்ச மருந்து அந்த மெட்ஃபோமின். மெட்ஃபோமின் நிறைய பேர் சொல்கிறாங்க அது சிறுநீரகத்தை பாதிக்கும், சிறுநீரகத்துக்கு பழுதாக்குற மருந்துன்னு சொல்லி. ஆனால் உண்மை அது இல்லை. மெட்ஃபோமின் பாதிக்கிறதால உங்களோட சிறுநீரகம் பாதிப்படையாது. அது உண்மையாக உங்களோட சீனி வருத்தம், அதாவது டயபெட்டிக்கால தான் சிறுநீரகம் பாதிப்படையும். ஆனால் இன்னொரு ஒரு குழப்பமான நிலைமை என்னன்னு சொன்னால், சீனி வருத்தம், கிட்னி வருத்தம், சிறுநீரக வருத்தம் இருக்கிற ஆட்களுக்கு, ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு வந்த ஆட்களுக்கு மெட்ஃபோமின் கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் சொன்னால், மெட்ஃபோமின் உடம்புல தந்த வேலைகளை செய்து முடித்த பிறகு உடம்பை விட்டு வெளியேற பாதை யூரின் தான், அதாவது கிட்னியோட ஆற்றல் அது வெளியேறும். அப்போ கிட்னி வேலை செய்யாதாக்களுக்கு அது கொடுத்தா அது என்ன செய்யும், உடம்புல தாங்கி வெளியேறாமல் உடம்புல தாங்கி உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டித்தான் மெட்ஃபோமினை சிறுநீரகம் பழுதடைந்த ஆக்களுக்கு கொடுக்கறது. ஆனால் மெட்ஃபோமின் சிறுநீரக கிட்னியை பாதிக்கும் என்றாலே தப்பான கருத்து. ஏனென்று நான் சொல்ல வரேன் சொன்னேன், இந்த தப்பான கருத்தால் மருத்துவர்கள் சீனி வருத்தத்துக்கு, அதாவது டயபெட்டிக்கு கொடுக்குற மெட்ஃபோமினை பாவிக்காமல் சீனி வருத்தத்தை கூட விட்டு அதனால் வர்ற பாதிப்புகளுக்கு நிறைய பேர் ஆளாகிறாங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை நாங்கள் தவிர்ப்போம். அடுத்து, இந்த பெரிய யூனிவர்ஸில், இந்த பெரிய பிரபஞ்சத்தில், எங்களோட சூரிய மண்டலம், எங்களோட சோலார் சிஸ்டம் அவ்வளோ சின்னது. அந்த சோலார் சிஸ்டத்தில் எங்களோட பூமி மிகவும் சிறியது. அந்த பூமியில் நாங்கள் இருக்கிற நாடு எவ்வளவு குட்டி நாடு, அது எந்த நாடாக இருந்தாலும் அந்த குட்டி நாட்டில் நாங்கள் எவ்வளோ சரியாக என்னத்துக்காண்டி நாங்கள் ஒரு கொஞ்சம் படிச்சுட்டோம்ன்றக்காண்டி, நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்கலன்றதுக்காண்டி நாங்கள் பெரிய ஆக்கள் எண்ணக்கூடாது. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை வாசிக்க ஒரு சின்ன, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சி. இந்த பூச்சி வாரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது.
உங்களோட வாழ்க்கை காலம் கூட அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய காலம் உங்களோட வாழ்க்கை காலம் இல்லை. உங்களோட வாழ்க்கை காலத்தில் பாதி நேரம் தூக்கத்திலேயே போயிடும். அதில் ஆரம்ப கொஞ்ச காலம் அறியா பருவத்தோடு குழந்தை பருவத்திலேயே போயிடும். கடைசி கொஞ்ச காலம் நோயோட துன்பத்தோடு கழிஞ்சு போயிட்டு இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் நீங்கள் வாழ்க்கீங்க. அதுதான் உங்களது உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இல்லை ஒரு வெறுப்பை காட்டாமல் நான் பெருசு நீங்கள் பெருசுன்னு சொல்லி ஆணவத்தோடு இருக்காமல் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களுக்கு உதவி செய்யணுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை செய்யணுமோ செய்து நீங்களும் கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல நினைவுகளை சிரித்து வச்சுக்கொண்டு ஒரு திரும்பி நினைச்சு பார்க்க உங்களோட கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியை இருக்கும். அந்த மெமரியை ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இருப்போம். தேவையில்லாத ஆக்கள் சொல்கிற மூட கருத்துக்களை கேட்காம சரியான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சரியான வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நீங்கள் எவ்வளவு காலம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளவு காலமும் சந்தோஷமாக இருப்போம். நன்றி.